சொல்ற சகல? ஆமா மூர்த்தி, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. சத்யா இப்பதான் ஃபோன் பண்ணா. இது எல்லாமே காயத்ரியோட வேலை தான். எல்லாரையுமே தான் கைக்குள்ள வச்சுக்கணும்னு அவ பிளான் பண்ணிருக்கா. அதனால தான் உன்னையும் உங்க அக்காவையும் இப்படி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கா. அவன் நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான். பிரகாஷ் மேல பழிய போடணும், அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும், அவன் வேலையை காலி பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிருக்கா. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. என்னப்பா சொல்ற? என் பொண்ணு உயிரோட தான் இருக்காளா? பத்திரமா இருக்காளா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? பத்திரமா இருக்காமா. சத்யா அவ கூட தான் இருக்கா. சங்கீதா மட்டும் இல்ல, சதீஷும் அவங்க கூட தான் இருக்கா. காயத்ரி அவங்களை எங்க ஒளிச்சு வச்சாலோ அங்கிருந்து அவங்க 2 பேரையும் சத்யா மீட்டு இருக்கா. நம்பவே முடியலையே சகல. அவங்க வந்துட்டு இருக்காங்க மூர்த்தி. சத்யா பேசுனதை நானே கேட்டேன். காயத்ரி கும்பலால படாத பாடுபட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் அடைச்சு வச்சிருக்கா. ஒரு கட்டத்துல கல்யாணம் வர பண்ணி வச்சிருக்கா. அதே நேரம் சத்யா கையில இவங்க கிடைக்காம இருக்கணுங்கிறதுக்காக கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. ஐயோ, கவலைப்படாதீங்கம்மா, சரியான நேரத்துக்கு சத்யா அங்க போயிட்டா. இந்த அரவிந்த் இருக்கான்ல, டெப்யூட்டி கலெக்டர், அவனும் காயத்ரியோட ஆளுதான். அவன் தான் சத்யாவுக்கு உதவி பண்ற மாதிரி கூடவே இருந்து காயத்ரிக்கு சத்யாவோட ஒவ்வொரு மூவையும் உளவு சொல்லிருக்கான். அவனை மீறி இப்ப சத்யா சங்கீதா சதீஷை காப்பாத்தி கூட்டு வந்துட்டு இருக்கா. சகல, இப்ப என்ன செய்யணுங்கிற? சத்யா இப்ப கார்ல வந்துட்டு இருக்கா. அவங்க வரதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆனாலும் சிக்கல் ஆயிடும். பிரகாஷ் மேல எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதனால இப்போதைக்கு அவங்க வரதுக்கு முன்னாடி கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடு. இந்த உதவி மட்டும் செய். ஆமா மூர்த்தி, இப்பதான் உண்மைலாம் தெரிஞ்சு போச்சுல்ல. கேஸ வாபஸ் வாங்கிடுப்பா. சங்கீதா தான் கிடைச்சிட்டால. சங்கீதா கிடைச்சது மட்டும் இல்லம்மா, அவளோட கர்ப்பத்துக்கு காரணமான சதீஷும் கிடைச்சிட்டான். சங்கீதா கழுத்துல தாலியை கட்டி இப்ப அவன் மேல கெட்டு போனவங்கிற பழி இல்லாம திரும்ப வந்துட்டு இருக்கா. நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. மூர்த்தி, முதல்ல கேஸ போய் வாபஸ் வாங்கு. அந்த காயத்ரி அப்புறம் பாத்துக்கலாம். கொஞ்சம் லேட் ஆனாலும் பிரகாஷோட வாழ்க்கையே போயிடும். வா. சரிக்கா. என்ன மூர்த்தி, குமார் வந்து உன்னை குழப்பி விட்டுட்டாரா? அவர் புதுசா போடுற நாடகத்துக்கு கதை சொல்லிருப்பாரு. கேட்டு நீங்களும் மயங்கிட்டீங்களா? வாய மூடுறி. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இவ்வளவு சதி வேலையும் பண்ணது நீதான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல கொடுமை என்னன்னா, உன் டிராமாவை நம்பி என் தம்பியை நானே சந்தேகப்பட்டேன். முட்டாள்தனமா பேசாதீங்க. இவர் சொன்னது நம்பிட்டீங்களா மூர்த்தி? நம்மாம என்ன பண்ண முடியும்? என் பொண்ணு சங்கீதா கிடைச்சிட்டா. அவளையும் நீதான் ஒளிச்சு வச்சிருந்தியா? அப்படியா? கிடைச்சிட்டாளா? எங்க இருக்கா? ஹைதராபாத்ல இருந்து வந்துட்டு இருக்கா. அப்படின்னு யார் சொன்னது? சத்யா தான் அவளையும் சதீஷையும் மீட் இருக்கா. அவதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அப்படின்னு யார் சொன்னாங்க? சத்யா தான் சொன்னா. சத்யா நேரடியா உங்ககிட்டயே சொன்னாளா? இல்ல சங்கீதா உங்ககிட்ட பேசினாளா? இல்ல, குமார் தம்பி தான் சொல்லுச்சு. இவர் சொன்னாரு, உடனே நீங்க அதை நம்பிட்டீங்க. சங்கீதா கிடைச்சிட்டானா உடனே என்கிட்ட பேச வைங்கன்னு கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? இவரா கற்பனையா ஒரு கதையை அடிச்சு விடுவாரு, அது உடனே நீங்க நம்பிடுவீங்க. சங்கீதா உயிரோடு தான் இருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சத்யா பேசுனதை வச்சு உடனே நம்பிடுவீங்களா? சத்யா சைதாப்பேட்டையில இருந்துகிட்டே ஹைதராபாத்ல இருந்து வந்துட்டு இருக்கேன்னு பொய் சொல்லலாம்ல? எந்த ஆதாரமும் இல்ல. சங்கீதா கிட்ட நீங்க பேச கூட இல்ல. அதுக்குள்ள சங்கீதா உயிரோட இருக்கான்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. தெரியாம தான் கேக்குறேன், யாரு என்ன சொன்னாலும் நம்புற அளவுக்கு நீங்க 2 பேரும் அடி முட்டாளுங்களா? இல்ல மூர்த்தி, அவ சொல்றத நம்பாத. நான் சொல்றது சத்தியமான உண்மை. இன்னும் கொஞ்ச நேரத்துல சத்யா சங்கீதாவை கூட்டு வந்துருவா. எதை வச்சு நம்புறது? உங்க தம்பியை காப்பாத்துறதுக்காக நீங்க பொய் சொல்றீங்க. நான் பொய் சொல்லல. சத்யா சொன்னது நிஜம். அவ கார்ல கிளம்பி வந்துட்டு இருக்கா. ஆதாரம்? அவங்கதான் ஆதாரம். அவங்க வந்ததும் எல்லா உண்மையும் வெளியே வரும். அதுக்கு முன்னாடி கேஸ இவங்க வாபஸ் வாங்கணும், அப்படிதானே? ஆமா, அத கேட்க தான் நான் இங்க வந்திருக்கேன். சரி, கேஸ வாபஸ் வாங்குனதுக்கு அப்புறம் அவங்க வரலனா? அது எப்படி முடியும்? அவங்க தான் வந்துட்டு இருக்காங்களே. வரல. நீங்க சாமர்த்தியமா போய் சொல்லி கேஸ வாபஸ் வாங்கணுங்கிறதுக்காக நாடகம் போடுறீங்க. நம்பாதீங்க மூர்த்தி. இவங்களை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு அவனை கொண்டு போறத தடுக்கணும். சபதம் போட்ட மாதிரி அந்த சத்யா இன்னும் சங்கீதாவை கண்டுபிடிக்கல. இப்ப என்ன செய்யறது? அதுக்காக தான் சங்கீதா கிடைச்சிட்டான்னு போய் சொல்லி உங்களை மயக்க பாக்குறாரு. நீதான் போய் சொல்ற.
பாருங்க, இப்பவும் சொல்றேன், உங்க பொண்ணுக்கு துரோகம் பண்ணது அந்த பிரகாஷ் தான். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவ சங்கீதாவை என்ன பண்ணான்னு கண்டுபிடிக்கணும். அவனை சும்மா ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த எஸ்ஐ பிரகாஷ்க்கு ஆதரவா நடந்துக்கிறாரு. நீங்க கொடுத்த கேஸ ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் கூட போடாம இருக்காரு. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இவர் வந்து சொன்ன பொய்ய மட்டும் நம்பிட்டீங்க. காயத்ரிமா, ஒரு செகண்ட் இவன் சொன்ன பொய்ய உண்மை நம்பிட்ட காயத்ரிமா. நல்ல வேலை, சரியான நேரத்தை நீங்க வந்து சொன்னீங்க. ஐயோ மூர்த்தி, என்னது இது? சகல, காயத்ரிமா கேக்குற கேள்வியை தான் நானும் கேக்குறேன். சங்கீதா கிடைச்சிட்டான்னா சத்யா உடனே போன் பண்ணி எங்களுக்கு எல்லாம் சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு எஸ்ஐக்கு போனை போட்டு பிரகாஷ் கிட்ட பேசுவாளா? அதை நீ கேட்டுட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்லுவியா? எங்களை எல்லாம் கேன பையன் நினைச்சிட்டியா? மூர்த்தி, நான் சொல்றது உண்மை, நம்பு. எதை வச்சு நம்ப சொல்ற? பொய் சொல்றது உங்க குடும்பத்துக்கு கை வந்த கலையாச்சே. உங்க பொய்யை நம்பி நம்பி தானே நாங்க இந்த நிலைமையில நிக்கிறோம். காயத்ரிமா, நீங்க சொல்றதுதான் சரி. அந்த எஸ்ஐ என்ன சொன்னாரு? திங்கட்கிழமை காலையில எஃப்ஐஆர் போடுறேன்னு சொன்னார்ல. அதே தான் நானும் சொல்றேன். அந்த எஸ்ஐ தப்பான காரியம் பண்றாரு. கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்காரு. விடக்கூடாது மூர்த்தி. வாங்க, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நியாயம் கேட்கலாம். நிச்சயமா கேட்போம் காயத்ரிமா. அக்கா, நீ உடனே கிளம்புக்கா. காயத்ரிமா, அங்க வந்து நாங்க என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க. நியாயம் எதுவோ அதை உடனே செய்யுங்கன்னு கேட்கணும். அவன் ஒரு கிரிமினல். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டேஷன்ல உட்கார வச்சு உபசரிக்கிறீங்களேன்னு தர்ணா பண்ணணும், பிரச்சனை பண்ணணும். அவனை அடிச்சு உதச்சாவது உண்மையை கண்டுபிடிங்க. ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணு நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு டிமாண்ட் பண்ணணும். வேணாம் மூர்த்தி, அவ சொல்றத நம்பாத. அந்த பிரகாஷ் நம்பி நம்பி தானே ஏமாந்தீங்க. பட்டதெல்லாம் பத்தாதா? இனிமேலும் இவங்க சொல்றத நம்புனீங்கன்னு வைங்க, உங்க பொண்ணோட எலும்பு கூட கிடைக்காம பண்ணிடுவாங்க. கரெக்ட் காயத்ரிமா. அந்த பிரகாச நம்பித்தானே எங்க சங்கீதா வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறா. இப்ப அவளையும் தொலைக்கிறதுக்கு முன்னாடி நாங்க முழிச்சுக்கிறோம் காயத்ரிமா. சகல, நீ வேணா உன் தம்பி மேல இருக்கிற பாசத்துல மாறி இருக்கலாம், ஆனா நாங்கெல்லாம் மாற மாட்டோம். காயத்ரிமா சொல்ற மாதிரி தான் நாங்க நடப்போம். இப்பவே ஸ்டேஷனுக்கு போய் பிரச்சனை பண்றோம், எஃப்ஐஆர் போட வைக்கிறோம். அந்த பிரகாச அடிச்சு உதைச்சாவது சங்கீதா இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறோம். வாங்க காயத்ரிமா, போலாம். நான் சொல்றது கேளு மூர்த்தி, இவ பேச்ச நம்பாத. இவ பேச்ச கேட்டா வீணா போயிடுவோம் மூர்த்தி. யார நம்பி வீணா போனோம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அக்கா, நீ வாக்கா. நாம பண்ணதாக்கா முட்டாள்தனம். அந்த சத்யா பேச்ச நம்பி 2 நாள் டைம் கொடுத்தோம் பாரு, அதுதான் மிகப்பெரிய தப்பு. வாக்கா. இப்போ ஒண்ணு கெட்டு போல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். பிரச்சனையை பெருசாக்கி பெரிய லெவல்ல போராட்டம் பண்ணுவோம். டிவி, பேப்பர்னு எல்லா விதத்திலயும் பப்ளிக்கு உண்மையை சொல்லுவோம். கார்ல ஏறுங்க, போலாம். வாக்கா, வந்து கார்ல ஏறுக்கா. வாக்கா, ஏறுக்கா. சார், ஹைதராபாத் மொத்தம் அலர்ட் பண்ணியாச்சு சார். எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியாச்சு சார். அவங்க சிட்டிக்குள்ள இருக்கிறத கண்ணால பார்த்துட்டோம். அவங்க செய்ய நினைச்ச வேலையை செஞ்சுட்டாங்கன்னா அது நமக்கு தான் கெட்ட பேரு. ரொம்ப அலர்ட்டா இருக்கு சொல்லுங்க. ஓகே சார். அவங்க கையில பிஸ்டல் இருக்கிறது தான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்கள பிடிச்சாகணும். கேர்ஃபுல்லா இருங்க சார். அவகிட்ட பிஸ்டல் இருக்கிறத பார்த்தேன். ஒருவேளை அவகிட்ட பாம் கூட இருக்கலாம். பிஸ்டல் இருக்கும்போது என்ன அடிச்சு போட்டு போயிட்டா. பாம் இருந்தா இன்னும் அதை விட பயங்கரமா இருக்கும். அதான் அவங்கள உடனே வலை வீசி பிடிக்க பாக்குறோம். சார் சார், கமிஷனர் லைன்ல வந்தார் சார். எஸ் சார். சார், எல்லா ஸ்டேஷன்லயும் அவங்கள பத்தி அலர்ட் பண்ணியாச்சு சார். டிவி நியூஸ்லயும் அவங்க போட்டோவை ஃபிளாஷ் பண்ணியாச்சு சார். டீம் கிரியேட் பண்ணியாச்சு சார். ஐஎஸ் கூட சேர்ந்து ஃபுல் ஃபோர்ஸா தேடிட்டு இருக்கோம் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். பெரிய தலைவலியா போச்சு. ஆஃப்டர் ஆல் சின்ன சின்ன பசங்க, ஒரு பொண்ணு, இவ்வளோ பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் கண்ணுல மண்ணு தூவி தப்பிச்சிட்டாங்க. நினைச்சாலே அவமானமா இருக்கு. ரயில்வே போலீஸுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். சார், நீங்க பெரிய ஆளு சார். சாதாரண 3 பேரே தீவிரவாதிகள்னு போலீஸே நம்ப வச்சிட்டீங்களே சார். சாதாரண ஆள் சொன்னா நம்புவாங்களா? என்னோட பதவி அப்படி. நம்ம வேலையை போலீஸ்காரங்க ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. சார், லைன் 6 எடுங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் டைவர்ட் போட்டிருக்காங்க சார். ஐ விட்னஸ் லைன்ல இருக்கார் சார். செப்பண்டி, டிவியில் காட்டின அந்த 3 பேர் இங்கே வந்தாங்க சார். என் கடைக்கு வந்து நகையை வச்சு பணம் கேட்டாங்க. என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு கார்ல ஏறி போனாங்க சார். உங்க நகை கடை எங்க இருக்கு? என் கடை எம்பி ரோட்ல இருக்கு சார்.
அவங்க ஏறி போன கார் நம்பர் நோட் பண்ணீங்களா? நம்பர் நோட் பண்ணியிருக்கேன் சார். AP28 9224. நல்லா ஞாபகம் இருக்கா? அவங்க தானே? கன்ஃபார்மா அவங்க தான் சார். முதல்ல 2 பேர் வந்தாங்க. இப்போ இன்னொரு பொண்ணோட வந்து அந்த பொண்ணோட நகையும் வச்சாங்க சார். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா இதே நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. பண்றேன் சார். ஆன்சர்ஸ். நம்ம பாட்டுக்கு தேடிட்டு இருக்கோம். இவங்க தெருவா சுத்திட்டு இருக்காங்களே. அந்த கார் நம்பர் நோட் பண்ணீங்கல்ல? நோட் பண்ணிட்டேன் சார். எல்லா செக் போஸ்ட்டையும் அலர்ட் பண்ணிடுறேன் சார். அவங்க சிட்டியை விட்டு வெளியே போக முடியாது சார். சார் நீங்க அலர்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க சிட்டியை விட்டு வெளியே போயிருந்தா? சார் என்னோட செல்போன் அவ எடுத்துட்டு போயிட்டா. அந்த சிம் நெட்வொர்க்கை ட்ராக் பண்ணா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் சார். குட். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்க ஃபோன் நம்பர் எழுதி கொடுங்க. பிளஸ் நெட்வொர்க் சர்வீஸ் என்னன்றதையும் எழுதி கொடுங்க. சார் சார் அந்த நம்பர் வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டேன் சார். கார் சென்னை பைபாஸ் பக்கம் போயிட்டு இருக்கு சார். எல்லா டோல்கேட்டையும் அலர்ட் பண்ண சொல்லியாச்சா? ஆச்சு சார். பெட்ரோல் போலீஸையும் அலர்ட் பண்ணியாச்சு சார். సార్ సార్ టోల్ గేట్ దాటి సిగ్నల్ దొరుకుతోంది సార్. நம்ம உடனே அங்க போவோம். அவங்க கையில துப்பாக்கி இருக்கு. ஏதாவது தப்பா மூவ் பண்ணாங்கன்னா இறக்கமே இல்லாம அவங்கள ஷூட் பண்ண சொல்லுங்க. ஒரு போலீஸு கூட எதுவுமே ஆகக்கூடாது. எஸ் சார். இன்னும் 2 டோல்கேட் தாண்டறதுக்குள்ள அவங்கள பிடிச்சிடலாம். வாங்க. ஓகே சார். எதுக்கு காயத்ரிமா பெண்ணி இவங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கான்? எல்லாம் நம்ம ஆளுங்க தான். பிரச்சனைய பெருசாக்கணும். கூட்ட வேணும்ல. நாம ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்றாங்களோ எல்லாரையும் ஏத்திப்போம். குரூப்பா போனாதானே நமக்கு வெயிட் இருக்கும். சூப்பர் காயத்ரிமா. ஒருத்தர் இங்க உட்காருங்க, மத்தவங்க எல்லாம் பின்னாடி உட்காருங்க. சரி, சரி. பார்த்து நல்லா உட்காரு. ஏறு. போலாம் காயத்ரிமா. என்ன சார் இன்னும் வரலையா? பிரச்சனை பண்ணலையா? யார சொல்றீங்க? யாரடா சொல்ற? இல்ல அந்த தொடர்பாடியா சொல்றேன்டா. சத்யா போன்ல பேசின விஷயத்த நானே நேர்ல போய் மூர்த்தி கிட்ட சொன்னேன்டா. அவனும் கன்வின்ஸ் ஆயிட்டான். அவங்க அக்காவும் நான் சொல்றதை நம்பிட்டாங்க. ஒருவேளை சத்யா வரதுக்கு லேட் ஆனாலும் அதுக்கு முன்னாடி கேஸை வாபஸ் வாங்கிடலாம்னு சொல்லி நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். கரெக்டா அந்த நேரத்துக்கு அந்த தொடர்பாட்டாங்க வந்துட்டா. அந்த அம்மாவும் பயப்படுவாங்கல்ல. அங்க காயத்ரி வந்து குழப்பிட்டாங்களா? கம்ப்ளீட்டா குழப்பிட்டா சார். சத்யா கூட நம்ம போன்ல பேசினதே பொய்ன்னு சொல்லிட்டா. சத்யா ஹைதராபாத்ல இருந்து போன் பண்ணவே இல்லையா. இங்க ஏதோ லோக்கல்ல இருந்து போன் பண்றாளாம். அதை வச்சு நான் அங்க வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்றேனா. இதெல்லாம் கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக நான் போடுற டிராமான்னு சொல்லிட்டா. மூர்த்தி எனக்கு அறிவே இல்லையா? சங்கீதா நேரடியா வந்து சொன்னா கூட டிராமான்னு சொல்லுவார் போல. அது மட்டும் இல்லடா, இங்க வந்து உன் மேல எஃப்ஐஆர் போட போறீங்களா இல்லையான்னு கேட்கலாம். வாங்க போலான்னு தொடப்பாடு மூர்த்தி தூண்டி விட்டா. அவங்களும் சரின்னு கிளம்பிட்டாங்க. ஏதோ டிவி மீடியா எல்லாம் கூட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ண போறாங்களாம். இன்னைக்கு உன் மேல எஃப்ஐஆர் போடாம விட மாட்டாங்களாம். அதனால தான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன். என்னங்க இது புது தலைவலி? மீடியா டிவி போராட்டம்னா பிரச்சனை பெருசாயிடுங்க. சார் சத்யா உங்க போன்ல தான் பேசினா. அவன் பேசுனத நீங்களும் கேட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்கு சார் எஃப்ஐஆர்லாம் போடணும்? சங்கீதாவும் சதீஷும் உயிரோட ஹைதராபாத்ல இருக்காங்க சார். அவங்க சத்யா கூட தானே இருக்காங்க. அது அவங்க கிட்ட எப்படி நிரூபிக்க முடியும்? நானும் இதை சொன்னா உங்களோட சேர்ந்து போய் சொல்றேன்னு நினைக்க மாட்டாங்க. சார் சத்யா பேசினதை ரெக்கார்ட் பண்ணவும் இல்ல. இப்போ என்ன சார் பண்றது? நான் அங்கேருந்து வரதுக்குள்ள அவங்க இங்க வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன்டா. சத்யா மேடம் தான் பண்றாங்க. சார் போன் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. இன்கமிங் கால் ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கா? முடியாது. டேய் இப்போ அதுவும் முக்கியம் சார். நீங்க பேசுங்க சார். ஹலோ சொல்லுங்க மேடம். சார் பிரகாஷ் பக்கத்துல இருக்காரா சார்? சத்யா நான் இங்க இருக்கேன். குமார் இங்க தான் இருக்கான். உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? பதட்டத்துல பேசுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் சங்கீதா சதீஷ் 3 பேரும் ஒன்னாதான் இருக்கோம். அங்க என்ன நடந்தது? அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லைங்க. காயத்ரி அரவிந்தும் சேர்ந்து பல வேலைகளை பார்த்திருக்காங்க. இப்ப போலீஸ் அந்த அரவிந்த் பக்கம் நிக்குது. நானும் இவங்களும்
உயிருக்கு பயந்துகிட்டு ஓடிட்டு இருக்கோங்க. என்னாச்சு? நீங்க பயப்படாதீங்க, இப்போதைக்கு தப்பிச்சாச்சு. சென்னைக்கு வர்றதுக்கும் ஒரு வாடகை காரை பிடிச்சிருக்கோம். சென்னை நோக்கி தான் வந்துட்டு இருக்கோம். போலீஸ் எங்களை எங்க மடக்குமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன சத்யா, போலீஸ் எப்படி அவங்க பக்கம் மாறினாங்க? தெரியலையே. நாங்க 3 பேரும் அந்த பானர்ஜி கோஸ்டிங் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும். அப்பதான் போலீஸ் அங்க ஸ்பாட்டுக்கு வந்தது. எங்களை ஷூட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஷூட்டிங் ஆர்டர் வாங்குறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க 3 பேர் என்ன தீவிரவாதியா சுட்டு பிடிக்கிறதுக்கு? ஹைதராபாத் போலீஸ்க்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? சார், இந்த அரவிந்த் அவங்க கிட்ட என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்கானே தெரியலையே சார். எங்களை தீவிரவாதிங்கன்னு அவங்க நம்புறாங்க. போலீஸ் எங்களை ஷூட் பண்ண முயற்சி பண்ணதுனால தான் நாங்க தப்பிச்சு ஓடணும். இப்போ வரைக்கும் பதட்டத்தோட தான் சார் நாங்க கார்ல வந்துட்டு இருக்கோம். சார், ஒரே நிமிஷம் சார், சங்கீதா பேசுறா. மாமா நல்லா இருக்கீங்களா? இன்னும் உயிர் மட்டும்தான் போல. உன்னால அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான், வேலையை விட்டு சஸ்பெண்டும் ஆயிட்டான். இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கடந்து செத்துட்டு இருக்கா. செய்யறதையும் செஞ்சுட்டு நல்லா இருக்கியான்னு வேற கேள்வி கேட்கறியா? ஐயோ மாமா, தப்பு என்னோடதுதான். செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சதீஷ் பிடிச்சு வச்சுக்கிட்டு அவரை கொன்னுடுவேன்னு மிரட்டினதுனாலதான் நான் போய் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நல்ல வேலை, இவனை கொன்னுட்டு மன்னிப்பு கேட்காம இப்போவாது மன்னிப்பு கேட்டியே. கூட நான் பேசுறேன் சார். சாரி சார், எல்லாமே அந்த லேடி பண்ண வேலை தான். நான் எல்லாத்தையும் நேரில் வந்து சொல்றேன் சார். குடு மாமா. இப்ப அதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல மாமா. நாங்க அங்க வந்துட்டு இருக்கோம். 10 மணி நேரம் ஆகும். எப்படியாவது விடியறதுக்குள்ள நாங்க சென்னைக்கு வந்துருவோம். என்ன ஒண்ணு, இப்பவும் அந்த அரவிந்த் பானர்ஜி கூட சேர்ந்துக்கிட்டு போலீஸ் எங்களை துரத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நாங்க ஊருக்கு வந்துடுறோம் மாமா. இல்ல மேடம், இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. அவ்வளவு ஈஸியா போலீஸ்ல ஷூட்டிங் ஆர்டர் எல்லாம் தந்துட மாட்டாங்க. அவங்கள ஈஸியா நம்ப வச்சிட முடியாது. டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் நம்பலாம், அதுக்காக மொத்த டிபார்ட்மெண்ட்டுமா நம்போம்? சார், இது நாமே தான் பண்ண முடியாது சார். சத்யா கிட்ட பேசிட்டு இருக்கட்டும். ஒரு நிமிஷம் நீங்க வெளில வாங்க சார். இந்தாங்க. சத்யா, அவ்வளவு தூரம் நடந்திருக்குன்னா இன்னும் நிறைய விஷயம் நடக்கலாம். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. சார், அங்க நடக்கிறதுலாம் ரொம்ப தப்பா இருக்கு சார். ஒரு தப்பான செய்தியை நம்பி சத்யாவை கொன்னுட்டாங்கன்னா அதோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வேற எதுவும் இல்லை சார். டிபார்ட்மெண்ட் மூலியமா உடனடியா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் சார். சத்யா தாசில்தாருங்கிறதுக்கு ஐடி கார்டு மற்ற டாக்குமெண்ட்லாம் எங்க வீட்டில் இருக்கு சார். அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நான் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். இதெல்லாம் ஒரு ஆதாரமா எடுத்துக்கிட்டு உங்க மூலமா ஒரு கம்ப்ளைண்டா எழுதி அதை வச்சு நம்ம உடனடியாக கமிஷனர் போய் பார்க்கலாம் சார். அவர் மூலமா ஹைதராபாத் போலீஸ்க்கு தகவல் போனா உடனடியாக ஷூட்டர் சைட் ஆர்டர் நிறுத்திட மாட்டாங்களா சார்? நல்ல ஐடியா. இதை விட்டா இப்போதைக்கு வேற வழி கிடையாது. உடனே கமிஷன் ஆஃபீஸ்க்கு போலாம் வாங்க. சரி சார், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. நான் பிரகாஷ், சொல்ல ஞாபகம் போனை கட் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க மேடம். நாங்க கமிஷனர் மூலமா நீங்க தீவிரவாதி இல்லைங்கிறத நிரூபிக்க போறோம். அது வரைக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அவசரமா வெளியே போறோம், அதனால போனை கட் பண்றேன். பிரகாஷ், நீங்க கவலைப்படாதீங்க. நானும் உங்க அண்ணனும் உடனே கமிஷனர் போய் பாக்குறோம். இந்த விஷயத்தை சொல்லி மேடத்துக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கிறோம். தைரியமா இருங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சரிடா. இல்ல வெயிட் பண்ணு. காய்டலிங், இவங்கள உன் பக்கம் தானே இருந்தாங்க. இவங்களையும் கடத்தன எல்லாம் சொல்ற நம்பி. வா பெனி. பெனி மேடம். பெனி, இந்த ரூம் கீ. அங்க மேல போய் ரைட்ல கட் பண்ண ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க கொண்டு போய் கட்டி வை. ஓகே. இந்தாங்க மேடம். இந்த பணத்தை பிரிச்சு கொடுத்துரு. தேவைப்பட்டா கூப்பிட்டு அனுப்பிக்கலாம். ஓகே மேடம். வாங்க போலாம். வாங்க வாங்க. கேப்டன்
விஜயகாந்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் சின்ன வாத்தியார். ஒரு கையால அடிக்கிறாரே அப்படின்னு பார்த்தா இன்னொரு கையால அரவணைச்சிட்டு இருக்கிறாரு. இவருக்கு பல முகம், யோகா, போட்டோகிராஃபி, அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களை பெடல் எடுக்கிறது வரைக்கும் எல்லாமே இவருக்கு கைவந்த கலையா தான் இருந்துட்டு இருக்கு.